ஃபைனலாக நம்ம தாண்டிக்குடி மலை உச்சியில் இருக்கிற கதவுமலை சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் சிவன் லிங்க வடிவத்தில் காட்சி தருவார். ஆனால் இந்த தாண்டிக்குடி மலை உச்சியில் இருக்கிற கதவுமலை நாதன்ற சிவன் மட்டும் உருவ வடிவத்தில் காட்சி தருவார். இந்த மலை மேலே நடந்து வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து வாங்க. லெஃப்ட் சைடு மேலே ஏரியா நடந்து வாங்க. ரைட் சைடில் பெரிய பள்ளம் இருக்குது. நீங்கள் வலிக்கி விட்டால் அந்த பள்ளத்தில் விழுகிற மாதிரி இருக்கும். கருப்பணசாமி கோயில், ஆதி பராசக்தி கோயில், அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே சிவனை தேடி போகிறோம். நாம் இன்னைக்கு கதவுமலை சிவன் கோயிலுக்கு மலையேற வந்திருக்கோம். தாண்டிக்குடி கதவுமலை சிவன் கோயிலுக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்தால் இந்த இடத்துல தான் உங்களை இறக்கி விடுவாங்க. கதவுமலை சிவன் கோயிலுக்கு லெஃப்ட் சைடு போகிற ரோட்டில் தான் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் நேராக தாண்டிக்குடி வந்துடுங்க. இந்த தாண்டிக்குடிக்கு வத்தலக்குண்டு, திண்டுக்கல், கொடைக்கானல், பழனி, செம்பட்டி வழியாகவும் நீங்கள் வரலாம். நாம் வத்தலக்குண்டு வழியாக தான் கதவுமலை சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். மேக்சிமம் நீங்கள் 2 வீலர் காரில் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்தால் தாண்டிக்குடியில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வர்ற மாதிரி இருக்கும். அதனாலேயே நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க. இதிலிருந்து வனப்பகுதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த சிமெண்ட் தர வரைக்கும் தான் பைக்கில் உங்களால் வர முடியும். நாங்கள் கொண்டு வந்த பைக்கை இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கிட்டு வனப்பகுதிக்குள்ளே நடக்க ஆரம்பித்தோம். தாண்டிக்குடியில் ஹோட்டல் இருக்காது. நீங்கள் வரும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு மலையேற்றத்துக்கு தேவையான வாட்டர் பாட்டில், உணவுப் பொருளை அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க. மலையில் தண்ணி எங்கேயும் இருக்காது. முடிஞ்சளவு 3 வாட்டர் கேனாவது வாங்கிட்டு வர மாதிரி பார்த்துக்குங்க. கதவுமலை சிவன் கோயிலுக்கு நடந்தும் போகலாம், ஜீப்பு மூலமாகவும் போகலாம். ஜீப்பு மூலியமாக போனால் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜீப்பில் போனால் சாமி தரிசனம் பண்ணுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி ரிட்டன் கீழே இறக்கி விட்ருவாங்க. இந்த வனப்பகுதியில் தைல மரங்கள் நிறையவே இருக்குது. ஒவ்வொரு தைல மரமும் நீளமாகவும் ரொம்ப அகலமாகவும் இருக்குது. வனப்பகுதி கூலிங்காக, காற்று ரொம்ப ஜில்லுன்னு அடிக்குது. இந்த வனப்பகுதியில் தைல மரங்கள் இருக்கிறதுனால தைல வாசனையாகவே இருக்குது. மரங்கள் அதிகமாக இருந்ததுனால வெயில் தெரியல, நடக்கிற களைப்பே தெரியல. ஒரு மரங்கள் எல்லாம் ரொம்ப பசுமையாக இருக்குது. இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணோம். கதவுமலை சிவன் கோயிலுக்கு நாங்கள் முதல் முறையாக நடந்து போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங் வனப்பகுதி நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.
சிறு சிறு அடிக்குது இருக்காது. காவிரி இருக்கு. இந்த கதகுமலை சிவன் கோயிலுக்கு முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வர பாருங்க. தனியாக மட்டும் வராதிங்க. ஃபுல்லாக வனப்பகுதி. சிட்டிக்குள்ளே ஆரன் சவுண்டை கேட்டு கேட்டு காது ரொம்ப புண்ணாகி போன மாதிரி இருந்துச்சு. இந்த வனப்பகுதியில் குருவியோட சத்தத்தை கேட்கவும் காதுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருந்துச்சு, மன அமைதியாகவும் இருக்குது. நீங்கள் சிவன் பக்தராக இருந்தால் உங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த கதவுமலை சிவன் கோயிலுக்கு வாங்க. இந்த கதவுமலை சிவன் கோயிலில் தண்ணி எங்கேயுமே இருக்காது. முடிஞ்சளவு 3 வாட்டர் கேனாவது எடுத்துகிட்டு வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. யதார்த்தம் வர மாதிரி. நமக்கு முன்னால் சிவனை பார்த்துட்டு கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருக்கா? 2 கிலோமீட்டர். ஆமாம். வனப்பகுதிக்குள்ளே ஒருவித பயத்தோடு தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா, எங்களோட யாருமே வரல. நாங்கள் மட்டுமே தனியாக நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு.
கதவுமலை சிவன் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. தைல மர நிழல்ல நடந்து வந்த நம்ம இப்போ வெட்டார வெளியில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சமதள மண்பாதையில் நடந்து வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கல் மேலே நடந்து போகிற மாதிரி இருக்குது. இங்கே கல்ல கரடு முரடாக இருக்குது. இதுவரைக்கும் நம்ம அடர்ந்த வனப்பகுதியில் நடந்து வந்தோம். இனிமேல் மலை மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும். போவோம். அங்கங்கே மரங்கள் தீயில கருகி கிடக்கிறத பார்க்கவும் மனசுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. இந்த இடத்துல மரங்கள் கொஞ்சமாகவே இருந்துச்சு. வெயிலில் கொஞ்ச தூரமும் நிழலில் கொஞ்ச தூரமும் நடந்து போகிற மாதிரியாவே இருக்குது. வெயில் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச தூரத்தில் ஆதிபராசக்தி என்ற அம்மன் கோயில் வந்துடும். அந்த அம்மன் கோயில் வந்துட்டாலே நம்ம கதவுமலை சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டு தான் அர்த்தம். இந்த வனப்பகுதியில் அங்கங்கே இந்த மாதிரி போர்டு இருக்கும். அந்த போர்டை பார்த்து நீங்கள் நடந்து போங்க.
நம்ம ஆதிபராசக்தி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். மலைக்கு வரவங்க இந்த ஆதிபராசக்தி அம்மனை வணங்கிட்டு தான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளும் இந்த ஆதிபராசக்தி அம்மனை வணங்கிட்டு மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதிலிருந்து கொஞ்ச தூரத்துல கதவுமலை சிவன் கோயில் வந்துடும். ரோடில் இருக்கிற அம்புக்குறியை பட்டும் பார்த்து நடந்து போங்க, பாதை மாறி போயிடாதீங்க. இந்த சின்ன மலை மேலே ஏறி இறங்கி தான் கதவுமலை சிவனை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். பாறை மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கங்கே அம்புக்குறி வரையப்பட்டிருக்கும். அந்த அம்புக்குறியை பார்த்து மட்டும் நடந்து போங்க.
கோயிலுக்கு போற வழியில மக்கள் வேண்டுதலுக்காக கற்களை ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அடுக்கி வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல வரும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. நீங்கள் வரும்போது லெஃப்ட் சைடு ஏரியா வாங்க. ரைட் சைடில் பெரிய பள்ளம் இருக்குது. நீங்கள் வலிக்கிட்டு விழுந்தா அந்த பள்ளத்தில் விழுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு ஏரியா நீங்கள் நடந்து வாங்க. ஆமாம், கொஞ்ச தூரத்தில் கருப்பணசாமி கோயில் வந்துடும். அந்த கருப்பணசாமி கோயில் வந்தால் நம்ம கதவுமலை சிவன் கோயிலுக்கு ரொம்ப 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 பக்கத்தில் வந்த மாதிரி அர்த்தம். கோயிலுக்கு போகிறதுக்கு தொடர்ந்து பாறைகள் மேலே அங்கங்கே அம்புக்குறி கோயில் நிர்வாகத்திலேருந்து வரையப்பட்டிருக்கும். அந்த அம்புக்குறியை மட்டும் பார்த்துட்டே நடந்து வாங்க. வழி தவறி போயிடாதீங்க. ஏன்னா அங்கங்கே நிறைய பேர் வழி தவறி போயிருக்காங்க. இந்த வெள்ளை சுண்ணாம்புனால தான் அந்த அம்புக்குறி வரையப்பட்டிருக்கும். இந்த அம்புக்குறியை பார்த்து மட்டும் நீங்கள் மலையில் கவனமாக மிகவும் கேர்ஃபுல்லாக நடந்து வாங்க. சித்திரை 1ஆம் தேதி தான் அந்த கதவுமலை சிவன் கோயிலுக்கு அதிகம் பேர் வர்றதா சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மலையில வெட்டார வெளியில நடந்து போற மாதிரி இருக்கு. வெயில் கொஞ்சம் அடிக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து கதவுமலை சிவனை பார்க்கறதுக்கு போயிட்டே இருப்போம். நாம இப்ப கருப்பணசாமி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்க வர்றவங்க இந்த கருப்பணசாமியை வணங்கிட்டு தான் மலை ஏறுவாங்க. நாமளும் இந்த கருப்பணசாமியை வணங்கிட்டு மலை ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல இருந்து கோயிலுக்கு ஒத்தையடி பாதையில நடந்து போற மாதிரி இருக்கும். பொதுவாகவே சிவன் கோவிலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பசுமையாக இருக்கும். அப்படி ரொம்ப பசுமையாக இருந்துச்சுன்னா நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டு தான் அர்த்தம். ஏன்னா சிவன் இருக்கிற இடத்துல ரொம்ப பசுமையாகவே இருக்கும். நாம் கதவுமலை நாதன்ற சிவன் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம சிவனை பார்க்க போகிறோம். வெள்ளையங்கிரி, சதுரகிரி, கொண்டரங்கி, ரங்கமலையை காட்டிலும் இந்த கதவுமலை மலைக்கு வர்றது ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. ஏன்னா சுற்றிலும் வனப்பகுதி, ஒரு கலப்பையில் நீங்கள் இந்த மலைக்கு வர்றது ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. இந்த மலைக்கு நீங்கள் வந்துட்டு போனால் ஒரு மன அமைதி கிடைக்கும். அவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த மலைக்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே மலையேறாங்க. தினமுமே மலையேறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இருக்கிறது ஆமா. எப்படிங்க இது மேல போய் இது மேல கால பொருள் பறிக்கணும் பண்ணிட்டு இது மேல எப்படி போய் மலை மேல ஏறி போகுது. இறங்க முடியாது. தான் அங்கே சர்க்கிளாக இருக்கு. வேறு இறங்க முடியாது. வந்து பாடுறாண்டு சவால் விட்டுருக்கார போய்
ஃபைனலாக நாம் தாண்டிக்குடி மலை உச்சியில் இருக்கிற கதவு மலையின் நாதன்ற சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே சிவனை உருவ வடிவத்தில் தரிசனம் பண்ண போகிறோம். சூப்பராக அமைச்சிருக்கிறது. ஓம் நமச்சிவாய. எல்லா கோவிலையும் சிவன் லிங்க வடிவத்தில் இருக்காரு. ஆனால் இந்த கதவுமலை சிவன் மட்டும் உருவ வடிவத்தில் இருக்காரு. சிவனை உருவ வடிவத்தில் பார்க்குறது இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களால் நம்பவே முடியல. இந்த அடர்ந்த வனப்பகுதி மலையெல்லாம் தாண்டி இந்த சிவனை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை அடுத்த கோயிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கோயிலை சித்தர் வாழ்கிறதா சொல்கிறாங்க. சிவன் பக்கத்திலே முருகனுக்கும் சிலை அமைச்சிருக்காங்க.